என் அன்பு குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்று நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் படும். ஏனென்றால் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்ற ஒருவரை பற்றி நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். அதுவும் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த உதவியானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது. தேடி வந்து உதவி செய்யும் இவரை நீ வேண்டாம் என்று தள்ளிவிட்டு விடக்கூடாதல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் இன்று அதனை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளை எப்பொழுதுமே கஷ்டத்தில் இருந்து கொண்டிருப்பதனால் தன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். தனக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனையில் தவிக்கின்றாய். அப்படி நீ ஒவ்வொரு நாளும் வேதனையின் உச்சகட்டத்தில் நிற்கும் பொழுது உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளும் உன்னை தேடி வந்து உதவி செய்கின்றவர்களையும் நீ நிராகரித்து விடுகின்றாய். நீ கவலையோடு நிற்கும் பொழுது ஒருவர் உன்னோடு பேச வந்தால், நானே இங்கு 1008 பிரச்சனையில் நின்று கொண்டிருக்கின்றேன், உனக்கு இந்த நேரம் எனக்கு பதில் சொல்ல முடியாது என்று சொல்லி அவர்களை உதறிவிடுகின்றாய். அது நீ வாழ்க்கையில் செய்கின்ற மிக பெரிய தவறு. என் பிள்ளையே, உன்னுடைய மனநிலை நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் உன்னிடத்தில் ஒருவர் ஒரு உதவியை கேட்டோ அல்லது ஒரு முக்கியமான விஷயத்தையோ சொல்வதற்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. நீயே கதி என்று உன்னை தேடி வந்து நிற்கும் பொழுது அந்த நேரம் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே. இந்த நேரம் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக நீ அவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை தீர்த்து வைக்காமல் விட்டு விடாதே. எதற்காக இந்த தாய் சொல்கின்றேன் தெரியுமா? ஒருவேளை அவர்களிடம் அந்த நொடி நீ பேசியிருந்தால் உன்னுடைய மனநிலை மாறி இருக்கலாம். இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டத்திலிருந்து உனக்கு விடிவு காலம் பிறந்திருக்கலாம். நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி இருக்கலாம். அப்படி நீ எதை பற்றி யோசிக்கின்றாயோ அதை பற்றிய சிந்தனைகள் உனக்கு அந்த நொடியே நிச்சயமாக நல்லபடியாக மாறி இருக்கும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க வந்த அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாதல்லவா? அதனால்தான் இந்த பிரத்யங்கரா உனக்கு இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்கின்றேன். தேடி வருகின்றவர்களை ஒரு பொழுதும் உதறி தள்ளாதே. உன்னை யாரேனும் உதாசீனம் செய்தால் நீ அவர்களை தேடி ஒரு நாளும் போகாதே. உன்னிடத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கும், உன்னிடத்திலிருந்து ஒரு சிறு உதவி கிடைக்கும், அவர்கள் வாழ்க்கையில் அதனால் எத்தனையோ மாற்றங்கள் நடக்கும் என்றால் அதை நீ செய்து கொடுப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த விஷயத்தை நீ உன்னுடைய நிலையிலிருந்து சற்று சிந்தித்து பார். எப்படி தெரியுமா? நமக்கு இது போன்று ஒருவர் கிடைக்கின்ற வாய்ப்புகளை வேண்டாம் என்று நாம் கேட்கும் பொழுது உதறிவிட்டு நீ எல்லாம் எங்கே முன்னேறப் போகின்றாய், உனக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் அது உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார். நிச்சயமாக என் பிள்ளை, அதன் பிறகுதான் உனக்கு அந்த வேதனை என்னவென்று தெரியும். ஒரு நாளும் இதுபோன்று நாம் செய்துவிடக்கூடாது என்பதில் நீ முழுமையான கவனத்தோடு இருந்தாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் அதன் பிறகு நிச்சயமாக கொடுக்கும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது எல்லாம் உனக்கு வேதனைகள் வந்ததோ, எப்பொழுது எல்லாம் உனக்கு காயங்கள் அதிகமாக இருந்ததோ, அந்த நேரத்தில் எல்லாம் இந்த தாயானவள் யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்க கூடாது. உன்னை ஒரு நாளும் நான் தனிமையில் விட்டு விட்டது கிடையாது. என் பிள்ளை, நினைக்கின்ற விஷயங்களையும் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திய விஷயங்களையும் நான் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு சரி செய்து கொடுத்திருக்கிறேனே தவிர ஒரு நாளும் உன்னை கஷ்டத்தில் நான் விட்டதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, முதலில்
மனதால் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பயணம் என்னவென்று உன் மனதிற்கு தெரிகின்றதோ அதை நோக்கி உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ பயணித்து கொண்டிரு. உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ எந்த ஒரு தவறுகளையும் செய்யவில்லை என்றால் இந்த வாழ்க்கை ஒரு நாளும் உன்னை சோதிக்காது. அப்படி ஒரு சோதனை வருகிறது என்றால் அது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சிறு அனுபவத்தை கொடுப்பதற்காகத்தான் வரும். நீ பட்ட அனுபவங்கள் இன்னமும் உனக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் வரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். இனியும் இந்த சிந்தனைகளிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்றால் ஒன்றை மட்டும் நீ செய்யலாம். அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அம்மா என்று சரணடைந்து இருக்கின்ற நேரத்தில் தேவையில்லாதவர்களினுடைய பேச்சுக்களை ஒரு நாளும் கேட்க நீ துணியாதே. உன்னுடைய மனநிலையை மாற்றுவதற்காகவும் நீ செல்கின்ற சரியான பாதையில் இருந்து உன்னை வழி மாற்றி விடுவதற்காகவும் என்னென்ன முயற்சிகள் எல்லாமோ நடக்கும். அந்த நேரத்தில் என் பிள்ளை உன் கவனத்தை திசை திருப்பி விட்டு விடக்கூடாது. நீ சரியாக இருக்க வேண்டும். சரியான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகிறது என்பதனை யோசித்து அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை உனக்கானதாக எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் சற்று தெளிவோடு இருந்து கொண்டிரு. நான் அல்லவா உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் தருபவள். இந்த பிரித்யங்கரா உன்னோடு பயணித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நாளை விடியல் என்ன விடியல் என்று சற்று சிந்தித்தாயா? ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள், ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, நாளை வரலட்சுமி விரதம். இவையெல்லாம் ஒன்றாக உனக்கு கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியினை பெறப்போகின்றாய். உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற தெய்வங்களை எல்லாம் நீ வரவேற்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய இல்லத்தினுடைய வாசலில் வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரால் நீ தெளிக்க வேண்டும். நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, கஷ்டகாலங்களை எல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. அம்மாவின் அன்பு மட்டுமல்ல, நீ வணங்குகின்ற எல்லோரும் உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆடி மாதம் முழுவதும் என் பிள்ளை செய்த அத்தனை பூஜைகளுக்கும் நல்ல பலன் நாளை நிச்சயமாக கிடைத்துவிடும். நாளையோடு என் பிள்ளை மனதில் இருக்கின்ற பாரங்கள் எல்லாம் குறைந்துவிடும். என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக இந்த காலம் உணர்த்தி காட்டிவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அற்புதங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நிச்சயமாக நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலம் ஆன பிறகும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குமோ என்கின்ற கவலை உனக்குள் இருக்கும் பொழுது இதிலிருந்தெல்லாம் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்கான சந்தோஷமான காலங்கள் எல்லாம் இனிமேல் கூடி வந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் மிக பெரிய அற்புதங்களை நீ கண்ணார கண்டுகொள்வாய். எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை இனிமேல் கொடுத்து விட போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு இந்த தாயானவள் நிச்சயமாக கொடுப்பாள் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்க வேண்டாம். பிரித்யங்கராவின் அன்பினை பெற்ற உனக்கு நாளைய விடியலானது வெற்றி விடியலாக இருக்கும். நாளைய இரவுக்குள் உன் இல்லத்தில் அத்தனை தெய்வங்களின் நடமாட்டத்தையும் நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கே மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். உனக்கே மனதிற்குள் ஒரு புல்லரிப்பு ஏற்படும். நம்மை சுற்றி தெய்வம் நடமாடி கொண்டிருக்கின்றதே, நமக்கு தெய்வத்தின் அன்பு இந்த அளவிற்கு கிடைத்திருக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை நிச்சயமாக நீ மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்து விடத்தான் போகின்றாய்.
உனக்குள் இருக்கின்ற எல்லா தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை விட்டு நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கே சொந்தமாக கிடைக்கப் போகின்றது. இனி வரவிருக்கின்ற நேரங்கள் எல்லாம் உனக்கான சந்தோஷமான நேரங்கள் என்பதனை புரிந்து கொண்டு இனியாவது இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு. இந்த பிரத்யங்கரா உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். இந்த தாயின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். உன்னை நான் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வரை ஓய மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு பிரத்யங்கராவின் அருளை பெற்றுக்கொள்ள நாளைய விடியலை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.